மக்கள் எங்களுக்கு எதுவும் தெரியாது. அறியாம அவரை சொல்ல முடியும். பெரிய ஆண்டவன் ஆண்டவா மந்திரிக்கு கால் கொடுத்த யாரு? இந்த ஆண்டவா பரமாண்டிவன் அவர் சொல்ல முடியும். என்ன பேரு? பாம்பை அணிந்தவர் பரம தயாளனாக பெயர் பெற்றவர். அப்படி சொல்லும்படியான ஆண்டவராக விளம்படியான தாண்டவம் மூட்டி பெரியாண்டவனாக வச்சிருக்கிறோம். அவர் வரும்போது எப்படி சொல்லணும்? அவன் வைத்தவனாக விளம்படியான கோவிந்தா என்று சொல்லி அழகா என்று சொல்லி எப்படி வராது? அவர் ஓட்டம் பேர் வியாதிகளும் மறந்து போகுது. யாரு கோவிந்தா ஆண்டவராக விளம்படியாக பெரியாண்டவர் வந்த போது அடியார்கள்லாம் சந்தோஷமாப்பா. பெரியாண்டவர் வந்த போது ஏதோ மக்கள் எல்லாம் பொங்க மங்காளிகள் சேனாதி என்று சொல்ல முடியாது. இந்த நகர்வாக மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பெருந்த பூஜை என்று சொல்ல முடியாது. மலையத்தன சாமிக்கு 46 ரிஷிகள் கந்தர சித்தி விஜயாளர் கனகர் கனகாதிபதி எழுத்து பிரம்மா கலந்தரமாஜன் இந்த சைட்ல இருக்காரு. அதாவது இந்த பதிமறையில் இருந்த பூஜையில் அவருக்கு செய்யக்கூடிய பூஜை மக்களுக்கு யாரோட பணியில் அவர்களுக்கு நொடி வரக்கூடாது. நொடினா இந்த கை கால் இந்த மாதிரி விஷயங்கள் வரக்கூடாது.
அதுபோல அதிகாரிகள் எல்லாம் உன்னை வேண்டி விரும்பி ஆனந்த சந்தோஷ பூஜையில அழைத்து அருள்வாக்கு பெறுவதும் இந்த மக்கள் எல்லாம் உங்களை அழைச்சிருக்கிறாங்க. இந்த பூஜை உங்களுக்கு எப்படி சந்தோஷமா? இந்த பாமர மக்களுக்கு யாரோட உதவியும் இல்லாம பக்கத்தில் இருந்து பாதுகாப்பு செய்து கூட வந்து கொண்டடைத்து தவறே செய்தாலும் தற்காலத்திற்குரிய கடவுளாக விரும்புமையான பெரியாண்டவர் வந்து முடியாத விரும்புமையான யாரு அந்த பெரியாரி அங்கால பரமேஸ்வரி அவங்க வேண்டாம். ஏன்னா பெரியாண்டவர் நீ வந்த பொழுது உங்க மனைவியும் வந்தா எங்களுக்கு ஒரு சந்தோஷமா உங்களுக்கு ஞாபகம். அந்த அங்கால பரமேஸ்வரி வருவாங்களா? அறவெல்லாம் இருக்குல்ல உன் அடிமை பிள்ளைங்க வந்து கூப்பிடதான் முடியும். அனுப்ப வேண்டிய கடமை உன்னோட கடமை. உன் மனைவி நீ தான் போயிட்டு